மைக் மோகனுக்கும் ராமராஜனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் எழுதின பதில், சாவி தான் எழுதினார் பதில். அதனால் அந்த அதிமுக ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள், இந்த அதிமுக தொண்டர்கள்லாம் அவருடைய படத்தை அப்படி பார்த்தாங்க. அதில் தான் கரகாட்டக்காரன் வந்து அவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடினதுக்கு காரணம் இருக்கலாம். கமலனுடைய அபூர்வ சகோதரர்கள் படத்தை விட இந்த படத்தினுடைய வசூல் ஜாஸ்திங்கிற மாதிரிலாம் அன்றைக்கி செய்தி போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு சிவாஜி சாரோடைய இதை வச்சு ஊதுவத்தி கொளுத்தி அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் கியூ நிற்கிது. அது யாருனாங்க, ரசிகர் மன்றத்துக்கு தனி கியூ. படம் ஆரம்பிக்குது, டைட்டில் போடுறாங்க, கருப்பு கருப்பாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்னமோ தெரியுது. என்னென்னு பார்த்தா பூவை அள்ளி போடுறான். அவர் வந்து ஒரு மாஸ்டரோ 4 ஜென்ரேஷன்ஸாக வந்து அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன சார் தேவை இருக்குது? செய்திகள் அடி பண்ணுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு பண்ணார். ஆனால் இந்த செய்தி எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் பண்ணாரா என்ன. அது மாதிரி இளையராஜா வந்து ஆரம்பத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணார், பேக் ஃபயர் ஆச்சு. அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படத்து பேர், அந்த தயாரிப்பாளர்கள் வந்து அந்த பாட்டுக்கான உரிமை வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோன்னு சொல்லும்போது இளையராஜா முதல்ல கிளப்பினார் இல்லையா, காப்பிரைட்டுக்கு எனக்கு காசு கொடுக்கணும், அதுக்கான பதிலாக இது அமைஞ்சிருச்சு. என்னைக்கு நீ வந்து தயாரிப்பாளர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த பாட்டை வித்துட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு அது உரிமை இல்லை. பிரசவ பார்த்த டாக்டர் குழந்தை என்னதுன்னு வர. வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், திருப்பி வந்து அதே டாப்பிக்கா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து அவங்களோட மேலே கேஸ் போட்ட இளையராஜா சார், அவங்க வந்து இப்போ திருப்பி அந்த பட தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த மியூசிக் வச்சிட்ருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன், அது ஒரு இது சொல்லியிருக்காரு சார், அவங்கக்கிட்ட நாங்கள் முறைப்படி அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பாடலில் வந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு இளையராஜா சார் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு நோட்டீஸும் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது சார். இது உண்மையாகவே நடக்குதா, இல்லை இது மேலே ஏதாவது புரளி மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டுருக்காங்களான்றதே தெரியலையே சார். எனக்கு அது புரியல. ஏன்னா இந்த நிமிஷம்ல எனக்கு அந்த காப்பிரைட் ஆக்ட் எனக்கு புரியலை. அப்படி பார்த்தா தேசிய கீதம் இருக்குது, ஜனகணமன, அது டியூன் போட்டவருக்கு பல கோடிக்கு ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எல்லா நிகழ்ச்சியிலும் அதை நம்ம பாடுறோம். அவருக்கு எவ்வளோ காப்பிரைட் போயிருக்கோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக அவர் தான் இருந்திருக்க முடியும். புரியலை. காப்பிரைட்டு யாருக்கும் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதுகிறாங்க, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு கேமராமேன் இருக்கிறாரு, எடிட்டர் இருக்கிறாரு, இசையமைப்பாளர் இருக்கார், டான்ஸ் மாஸ்டர் இருக்கார், ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார், நடிகர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதோடு அந்த தொடர்பு முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் படம் போடும் போதெல்லாம் எனக்கு காசு கொடுன்னு போய் ஒருத்தர் நின்னார்னா என்ன அர்த்தம் சார்? அவர் உண்மையாகவே அவர் நாங்கள் ஆல்ரெடி பேசுகிற மாதிரி தான் சார், அவர் ஒரு மாஸ்டரோ 4 ஜென்ரேஷன்ஸாக அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன சார் தேவை இருக்குது? செய்திகள் அடி பண்ணுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு பண்ணார். ஆனால் இந்த செய்தி எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் பண்ணாரா என்னான்னு. ஏன்னா அந்த காப்பிரைட் கேட்டு அவர் அசிங்கப்பட ஆரம்பித்ததுக்கு பிறகு முதல்ல அவரை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அது எதிர்மறையாக போய் ராஜா மேலே எல்லோரும் பாய ஆரம்பித்த உடனே அவங்க குரூப்பு பார்த்தாங்க, அவரை பற்றி புகழ் பாடுறதெல்லாம் இப்போ அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாவானால் தான் உலகத்திலே இசைன்றதே உருவாச்சுங்க. அதுமாரி தான் சிலதான் போட்டு அதை அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஒருத்தனை வாழ்த்தி பாடுறதுக்கு ஒரு லிமிட்டு, இதுக்கு மேலே வாழ்த்தக்கூடாதெல்லாம் சொல்ல முடியாது. பித்தா பிறை சூடி பெருமானே அருள் ஆளாகிறாங்க, பித்தாங்கிறான் இறைவன். அது மாதிரி இறைவனை எப்படி வேணாலும் திட்டலாம், கொஞ்சம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அவனுடைய ஆவேசம், பக்தனுடைய ஆவேசம். அது மாதிரி இளையராஜா ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணார், பேக் ஃபயர் ஆச்சு. பேக் ஃபயர் ஆனவுடனே ஸ்டடி ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க குரூப்பு இப்போ இளையராஜா இந்த சிறந்த பாடல்கள் போட்டார், அவருடைய புகழ் பாடுறாங்க. அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை, அது பாடிங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் இந்த செய்தி எனக்கு
எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. தெரியல சார். இப்போ வந்து இது அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்ததாகவும், இப்போ பதிலுக்கு வந்து அந்த பட தயாரிப்பாளர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்ததாகவும் வந்து இப்போ இது பேப்பர்ல கூட வந்து செய்தி தான் சார் இது. இப்படி வந்து இப்படி மாறி மாறி இது பண்ணும்போது இது உண்மையாவே அதுதான் அது சொல்றேன். பேரை அதாவது கலங்கடிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் இதில் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுது புதுசா அப்படின்னா, அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படத்து பேர், ஆமா அந்த தயாரிப்பாளர்கள் வந்து அந்த பாட்டுக்கான உரிமை வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம்னு சொல்லும்போது, இளையராஜா முதல்ல கிளப்பினார் இல்லையா காப்பிரைட்டுக்கு எனக்கு காசு ஆமா கொடுக்கணும், சார். அதுக்கான பதிலாக இது அமைஞ்சிருச்சு. உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற பதிலாக இது அமைஞ்சிருச்சு. இளையராஜா அந்த கேஸ் போட்டாரா இல்லையாங்கிற அந்த விஷயத்தை தாண்டி. தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் கிரியேட் பண்ணார் இல்லையா ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று சொன்னால, எப்போ அந்த பாட்டை போட்டாலும் எனக்கு காப்பிரைட்டுக்கு எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்ட கேள்விக்கு இது பதில். அன்னைக்கு நான் சொன்ன பதில் தான் இது. என்னைக்கு நீ வந்து தயாரிப்பாளர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த பாட்டை வித்துட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு அது உரிமை இல்லை. அதைத்தான் இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. இளையராஜாவுக்கு அந்த எந்த வகையிலும் அதில் உரிமை இல்லை. அவர் போட்டார் முடிச்சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிரசவம் பார்த்த டாக்டர் குழந்தை என்னதுன்னு வரா? எப்படி இதெல்லாம் என்ன புரியலையே. அதனால் இளையராஜாவுக்கு அவர் கேட்ட அந்த கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வி, காப்பிரைட்டில் எனக்கு ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்கணும்னு கேட்ட கேள்விக்கு இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் தயாரிப்பாளர் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நீ அவங்கக்கிட்ட கேட்டுக்க, அவங்க எத்தனை பேத்துக்கு நான் காப்பிரைட்டு காசு கொடுப்பேன்னு அவங்க கேட்குறாங்க. அது நியாயம் தானே. கரெக்ட் தான் சார். ஆக அந்த கேள்விக்கு இது பதிலாக அமைஞ்சதுனால இளையராஜாவினுடைய கிளைம், அதாவது எனக்கு காப்பிரைட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த கிளைம் வந்து சட்டத்தின் அடிப்படையில் அடிபட்டு போகுங்கிறது இந்த தகவல் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ராமராஜன் அவர்களோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார், சாமானியன் அப்படின்ற ஒரு படம். அவர் வந்து இத்தனை வருஷம் வந்து ஃபீல்டில் எவ்வளோ வருஷம் வந்து ஃபீல்டில் இருந்து அவர் வந்து ஹிட் படம் மட்டும் தான் சார் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுவும் கிராமத்தில் வந்து ராமராஜன் அவர்கள் பிடிக்காதவங்க, அதுவும் அவர் எவரோட எம்ஜிஆரோட ஒரு தீவிர தொண்டன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்ல சார். ஸோ ராமராஜன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். ராமராஜன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தார். அப்புறம் வந்து நடிகராக மாறினார். நடிகராக மாறின போது அவர் அதிமுகவில் சேர்ந்தார். ஜெயலலிதா டைமில் தான் அவர் உள்ளே வந்தார். எம்ஜிஆருக்கு போது அவர் வரல. ஜெயலலிதா டைமில் ஜெயலலிதா அவனுடைய செல்வாக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த பயங்கரமான சூழ்நிலையில் தான் அவருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அந்த அதிமுக ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள், இந்த அதிமுக தொண்டர்கள்லாம் அவருடைய படத்தை அப்படி பார்த்தாங்க. அதில் தான் கரகாட்டக்காரன் வந்து அவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடினதுக்கு காரணம் அதுதான். பயங்கரமான ஓட்டம் சார். படமே நல்லா பயங்கர காமெடியாக படம் ஒரு அளவுக்கு தான், அந்த அளவுக்கு ஓட்டம் ஓடுற அளவுக்கு அந்த படம் இல்லை. ஆனால் அது தேவைக்கு மீறின அளவுக்கு அது ஓடிச்சு. கமலனுடைய அபூர்வ சகோதரர்கள் படத்தை விட இந்த படத்தினுடைய வசூல் ஜாஸ்திங்கிற மாதிரிலாம் அன்றைக்கி செய்தி போட்டாங்க. அப்போ இதே கேள்வி என்ன கேட்டாங்க. அவரை கட்சியை விட்டு அந்தம்மா விலக்கிட்டேன்னு சொல்லிட்டோம். அந்த படம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த படம் ஓடுறதுக்கான முக்கிய காரணம் ஜெயலலிதாவுடைய செல்வாக்கின் அடிப்படையில் தான் இந்த படம் ஓடுது. இந்த படத்துக்காக அந்த க்ரௌடு வரல, நம்ம கட்சிக்காரருடைய படங்கிறது. இது ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு காட்டுது அப்படின்னு நான். அப்போ அதை யாரும் ஏற்றுக்கல. அதுக்கு அடுத்து அப்படி ஊர் விட்டு ஊர் வந்துன்னு ஒரு படம் எடுத்து. ஆமாம் சார். சூப்பர் ஃப்ளாப், அட்ரஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு இளையராஜா பிரமாதமாக மியூசிக் போட்டிருந்தார். சொந்தமே என்றாலும் நம்ம போல பாட்டுகள்லாம் அற்புதமான பாடல்களாக இருக்குது. படம் நிற்கலையே. கட்சியை விட்டு விளக்கிட்டேன் அப்படின்னு அந்தமா ஒரு செய்தி வெளியிட்டுச்சு, கதை முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன சார்? அவர் கட்சி தொண்டர்கள் பார்க்கல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமே ராமராஜா கேள்வி அதோடு அதுக்கப்புறம் ராமராஜா சுத்தமாக கேள்விட்டு ஒரு 2 படங்கள் தான் அவருக்கு இருந்தது. 2 படத்துக்கு அப்புறமே அவர் இல்லாமல் போயிட்டார். மற்றவங்கெல்லாம் அப்பப்போ தூக்கி விட்டு இது பண்ணாங்க. அப்புறம் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரு நாள் ஃபைன் மார்னிங் ராமராஜங்கிற ஒரு ஆள் காணாமையே போயிட்டார். ஆமாம் சார். அவருக்கு எப்படி காணாமல் போனார்னு யாருக்குமே அதுவும் தெரியல தான் சார். ஏன்னா அவருக்குன்னு வந்து ஒரு ராமராஜன் கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னாலே அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு பேர் வந்து அந்த மாதிரிலாம் எடுத்தவர் அவர். அவரை பிடிக்காது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இல்லை. அவரை பற்றி ஒரு பெருசாக கிசுப்பும் இல்லாமல் இருந்தது. அவருக்குன்னு ஒரு தனி ஃபாலோயர்ஸ் இருக்க தானே சார் செஞ்சாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாதுல்ல நம்மளால. நம்ம ஊரில் ஒரு அரைக்கா சீன் நடிச்சுட்டாவே உடனே ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் சில ஊர்கள் இருக்குது. அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்க அந்த மதுரையை சேர்ந்தவங்க ஒரு சீனில் வந்துட்டால் கூட போச்சு, அதுக்காக ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிற அளவுக்கு அங்கே வெறியர்கள் இருந்தாங்க. ஏன்னா நான் மதுரையில் படிச்சிருக்கேன். அங்கே அப்போல்லாம் நான் சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் உண்டு. அந்த பங்கில் போய் சிகரெட் வாங்கிறதுக்காக சிகரெட் போனோம்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த கடையில் போய் வாங்கலாம்பானுங்க.
பக்கத்துலேயே ஒரு பங்க் இருக்கும். அது வேணால் அந்த பங்கு அது என்னன்னா ஒரு நடிகருடைய தம்பி அவரோட கடை அது. அந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கு கூட அந்த நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு போகிற அளவு நான் முதல் வந்து ரசிகர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் க்யூ நிற்க வச்சு தனியாக டிக்கெட் கொடுக்கறது, அந்த கட் அவுட் வச்சு அதுக்கு கற்பூரம் அது ஊதுவத்தி கற்பூரம் காட்டுறது, இதெல்லாம் வந்து நான் முதல்ல பார்த்தது மதுரையில் தான் பார்த்தேன். பாலும் பழமும் படம் தான் நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது. சென்ட்ரலுங்கிற ஒரு தியேட்டருக்குள்ளே போய் நிற்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரு சிவாஜி சாரோடைய இதை வச்சு ஊதுவத்தி கொளுத்தி அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் க்யூ நிற்கிது. அது யாருனாங்க ரசிகர் மன்றத்துக்கு தனி க்யூ. ஃபஸ்ட்டு டைம் அன்றைக்கி அங்கே தான் பார்த்தேன் நான் சேலத்தை சேர்ந்தோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் அந்த ரசிப்பு தன்மையெல்லாம் கிடையாது. படம் ஆரம்பிக்குது, டைட்டில் போடுறாங்க, கருப்பாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்னமோ தெரியுது. என்னென்னு பார்த்தா பூவை அள்ளி போடுறாங்க. இதெல்லாம் அந்த மாதிரியான ரசிப்புத்தன்மை நம்ம அந்த மதுரை திருநெல்வேலி அந்த பக்கத்தில் இருக்கவங்க இருக்கிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மை அவர் ராமராஜ் வேறு அவங்க ஊருக்காரரு, அந்த மரியாதையெல்லாம் அவருக்கு இருந்து அதெல்லாம் வந்த வேகத்தில் போனாருங்க. போனதே யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போது ராமராஜன் அவர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஹீரோஸ், அந்த காலத்தில் ஹீரோஸ்லாம் வந்து நிறைய பேர், மைக் மோகன் அவர்கள்லாம் வந்து எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாரு. நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே உறுதியாக இருக்கார் சார். அதே மாதிரி தான் சார் ராமராஜன் அவரும் நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னுட்டு இப்போ வரைக்கும் ஹீரோவாக தான் சார் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா ரோல், தம்பி ரோல், சித்தப்பா ரோல், அந்த மாதிரிலாம் எந்த ரோலுமே பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகவே இல்லை சார். எதுக்குமே ஒரு ராசி வேணும். அவர் அண்ணன் ரோலில் அப்பா ரோலில் போட்டாக்கா யார் பார்ப்பா? இந்த ரோல்லே ஒரு கமெண்ட் அவரை பற்றி என்ன வந்ததுன்னா, மைக் மோகனுக்கும் ராமராஜனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் எழுதின பதில், சாவி தான் எழுதினார் பதில், மைக் மோகனுக்கு கொஞ்சம் நடிக்கவும் தெரியும்னு போட்டிருந்தார். இதுதான் ராமராஜனை பற்றி விமர்சனம். அவர் வந்து ஜிகினா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அவர் பாப்புலரே ஆனார். ஒரு 3 படம் ஓடிச்சு, கரகாட்டக்காரன் ஓடிச்சு, அப்புறம் ஏதோ ஒரு 2 படங்கள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே இல்லை. ஒரு பரபரப்பை உண்டாங்க. கரகாட்டக்காரன் படத்தை வந்து தூக்கி விட்டதுக்கு அளவு கடந்து தூக்கி விட்டாங்க. ஓடிச்சுங்கிறது உண்மை. அது அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் அச்சு ஊடகங்கள்லாம் ஜெயலலிதா தூக்கி விடுறதுக்காக இவரையும் சேர்த்து பயங்கரமாக தூக்கி விட்டாங்க. அப்படியெல்லாம் செயற்கையாக தூக்கி விட்டவங்க நிற்க மாட்டாங்க. ஒரு திறமை இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்கங்கிறதுக்கு ராமராஜன் ஒரு உதாரணம். ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.